கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்கய்யா, சந்தேகப்பட போறவ. ஜில்லுக்குட்டிடா நீ, ஜில்லுக்குட்டி. ஜில்லுக்குட்டிக்கு என்ன வேணும் பாப்பாக்கு, என்ன வேணும் பாப்பாக்கு? ஜில்லுக்குட்டி சிரிக்குது பாரு. தாத்தவியும் பாக்குற நீ. ஏம்ல பரணி, ஜில்லுக்குட்டி என்ன அவசரமா வர சொன்ன? வேணுமா உனக்கு? அடடா, யார் இது? யாரோ புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. ஏடா பரணி, என்னடா டாக்டர் நீ? ஏ? உன் புருஷனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஐ டெஸ்டிங் பண்ணு. கண்ணு தெரியல அவனுக்கு. நகைச்சுவையா? எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா நம்ப தானே முடியல. ஆரோ நான் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவேனே தவிர உன் வீட்டு படியேறி வந்து உன் தங்கச்சியை அழைக்க மாட்டேன்னு சொல்லிச்ச ஒரு வாயி, அந்த வாய் எங்கன்னு தானே பாக்கேன். அவர் அவரோட மருமகளையும் பேத்தியும் அழைச்சிட்டு போக வந்திருக்காருடா. வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டா தேஞ்சா போயிடுவேன். அண்ணன் வந்த உடனே என்னை அழைச்சிட்டாவ. பிள்ளையும் என்னையும் அங்க புறப்பட சொன்னாவ. பரணிதான் நீ வந்த பிறகு புறப்படணும்னு காத்திருக்க வச்சிருக்கு. என்ன இருந்தாலும் சம்பந்தக்காரரு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்போ அவர் வந்தாரு அழைச்சாருண்டா உடனே அனுப்பி விட்டுருணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாதே, கிளம்பி போச்சு. என்னல இது? ஐயோ, அவசரப்பட்டு கோவப்படுறாதீங்க, நமக்கு உசுறு முக்கியம். அவளை உசுறு 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 இருக்கணும்ல, அதுக்காக தான் அழைக்க வந்தேன். ஏலா பரணி, என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? அது அப்பப்போ கோவத்துல 2 வார்த்தை பேசிடுறேன் தான், உண்மைதான். சாரி. டேய், அப்பா எவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு பாத்தியா? இல்லை, அவர் இறங்கி வந்தா உடனே நம்ம இழிச்சுக்கிட்டு போய் நிக்கணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாது, போன்னு சொல்ல. இல்ல கோட்டிக்காரா, என்னல இது? இறங்கி வந்த மனுஷனை மதிக்காம என்னல பேச்சு இது? ஏயா பிரசிடென்ட், நீ போன்னு சொன்னா நாங்க உடனே போயிடணுமா? அதெல்லாம் போக முடியாது. இல்ல சனியா, என்னென்ன பெருசா சவுண்ட் விடுற நீ? ஓ, நான் அப்படி பேசணும்னு சொல்ல வந்தேன். ஜில்லுக்குட்டி ஜில்லுக்குட்டி. ஐயா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட ஐயா. இதெல்லாம் படக்கூடாது. ஏல இப்ப என்னதால வேணும் உனக்கு? எசக்கி அவ புருஷனோட சேர்ந்து வாழ வேண்டாமா?